நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஐபிஎல் மேட்சை பற்றி நீங்கள் எல்லாம் அப்படி பேசுனீங்க. ஆனால் பெண்கள் வந்து 51 மேட்ச்சில் உலகக்கோப்பை வாங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நான் பேசியிருக்கணும். எனக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி தான் எனக்கு லீவு. அதனால் கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். பெண்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பெண்கள் உலகக்கோப்பை வென்ற அணிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பராக விளாண்டாங்க. ஆஸ்திரேலியா அரையிறுதியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அடித்தது தான் மிகப்பெரிய பொக்கிஷம். நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை அடித்தது கூட பெருசு இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் ஒன்று கூட கோப்பை வாங்கினதில்லை. ஆனால் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா 7 முறை சாம்பியன் பட்டம், உமன்ஸ் கிரிக்கெட்டில் 7 முறை சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்குது. அந்த டீமை அடித்தது மிகப்பெரிய சாதனை. அதுக்கு முக்கியமான வீராங்கனையாக பார்த்தீங்கன்னா ஜெமினா ரோட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து தன்னுடைய ஆட்டத்தை வந்து பல முறை முயற்சித்தும் அதுக்கு முயற்சிக்கு பலன் கிடைக்காமல் போச்சு. ஆனால் இந்த அரையிறுதியில் வந்து ஆஸ்திரேலியா அடித்து நம்ம இறுதிப் போட்டியில் கோப்பை வாங்கிறதுக்கு முக்கியமான ஒரு வீராங்கனை ஜெமினா ரோட்ரிக்ஸ் தான். அவங்க சிறு வயதில் ஹாக்கி பிளேயரு. தன்னுடைய ஆசையினால், அப்பாவோட ஆசையினால் கிரிக்கெட்டை தேர்ந்தெடுத்தாங்க. அருமையாக விளையாடி நம்ம இந்தியாவுக்காக கோப்பை வாங்கி கொடுத்தாங்க. ஜெமினா ரோட்ரிக்ஸ் முக்கிய பங்கு வகித்தாலும் சந்தீப் சர்மா, கபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா போன்ற பிளேயர்கள்லாம் அருமையாக நமக்கு விளையாடி தனக்கு முதல் கோப்பையை 50 முதல் உலகக்கோப்பையை இந்தியாவுக்கு ஒரு கனவாக்கிய அனைத்து வீராங்கனைகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.